ஒரு நாளைக்கு 100 புஷ்அப் அப்படின்னு நம்ம 90 நாள் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அந்த சேலஞ்சில் இன்றைக்கி டே 2. 2ஆம் நாள் சவால் ஆரம்பித்த உடனே நல்லா கையை காலெல்லாம் அசைச்சிட்டு ஒரு வார்ம் அப் மாதிரி லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க புஷ்அப் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கை அங்கங்கே பிடிக்காது. இந்த மாதிரி சேலஞ்ச் நான் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நானே சவால் செய்கிறேன். ஏன்னா என்னால் எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ண முடியும், என்னால் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நானே செக் பண்ணுறேன். ஆனால் இதை ஒரு வேளை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளோட அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 50 தண்டால் எடுத்தாச்சு. ஏன்னா 50 தண்டால் எடுக்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கஷ்டமாக இருக்காது, போக போக தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ஒரு 20 புஷ்அப்பு. அடுத்து நமக்கு எப்போவுமே ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. வந்து அப்படியே லேசாக 2 ஆட்டத்தை போட்டாச்சு. லேசாக தான் ஸ்டெப்பு போட்டோம். ஸ்டெப்பை போட்டுட்டு அதுக்கடுத்து திரும்ப அடுத்து ஒரு 30 புஷ்அப் தொடர்ந்து போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் வலிமை பிறக்கும். ஏன்னா அழுத்தத்தில் தான் வலிமை பிறக்கும் என்று ஒரு தாரக மந்திரமே உள்ளது. இது நான் ஒரு இடத்துல படித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த நாள் பதிவில் மீண்டும் சந்திப்போம் இனியோர்களே.